கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றும் தன் வேளையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் வசனம் 29 என்ற வேத வார்த்தையின்படி சுய தேவை என்ற தலைப்பில் ஒரு சிறு கதை தொகுப்பை பார்ப்போம். முயற்சி முழு பலனை தரும் என்பதற்கோர் எடுத்துக்காட்டல்லவா ஆப்ரஹாம் லிங்கன். இவர் எளிய குடும்பத்திலிருந்து அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்ந்தவர். அத்தகைய உயரிய பதவியை அடைந்த பின்னரும் கூட அவர் எளிய வாழ்க்கையை விரும்பினார், கடைபிடித்தார். ஒரு நாள் அவருடைய காரியதரிசி அவரை காண அவரது தனி அறைக்குள் சென்றார். அப்போது ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய பூட்ஸ்களுக்கு தானே பாலிஷ் போட்டு கொண்டிருந்தார். அதை கண்ட காரியதரிசிக்கு வியப்பாக போய்விட்டது. என்ன இது, உங்கள் பூட்ஸ்களுக்கு நீங்களே பாலிஷ் போடுகிறீர்களே என்றார். லிங்கன் மிகவும் அமைதியாக அவரை பார்த்து, ஆமாம், என் பூட்ஸ்களுக்கு நான் தான் பாலிஷ் போடுவேன். ஆனால் நீங்கள் யார் பூட்ஸ்களுக்கு பாலிஷ் போடுகிறீர்கள் என்று கேட்டார். காரியதரிசி வாயடைத்து போனார். வேதாகம விளக்கம். பவுல் அப்போஸ்தலன் தன் கைகளை காண்பித்து இப்படி ஒரு சாட்சி எழுதுகிறார். நீங்கள் அறிந்திருக்கும்படி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 34வது வசனம். ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை சகலவிதமான இகபர ஆசீர்வாதங்களை உன் பெற்றோர் மூலமாய், படிப்பறிவின் மூலமாய், ஆவிக்குரிய சபையின் மூலமாய் தந்து ஆசீர்வதிக்கும் போது உன் ஜீவியம் அநேகருக்கு மாதிரியாயிருக்கட்டும். பிரசங்கி சொல்கிறார் 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே என்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.